மிஸ்டர் ராமச்சந்திரன், குற்றம் நிரூபிக்கப்பட்டாதான் தண்டனை. சோ டோன்ட் வரி. அப்போ என் பையன் அந்த கொடூரமான கொலையை செஞ்சிருக்க மாட்டான்னு சொல்றீங்களா? எப்படி விசாரணை நடக்கும் என்னன்னு தெரியும். நீங்க தைரியமா இருங்க. மிஸ்டர் ராமச்சந்திரன், இந்த ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் நீதியை தன்னோட உயிரா நினைக்கிறவன். டாக்டர் ஃபேமிலி எங்கேயே? அவங்களுக்கும் குற்றவாளிக்கும் என்ன சம்பந்தம்? எஸ் மூர்த்தி, மூர்த்தி, மூர்த்தி. ஆண்டவன் சாட்சியாக, ஆண்டவன் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. டிஃபென்ஸ் லாயர், யூ கேன் ப்ரொசீட். உன் பேர் என்னப்பா? மூர்த்தி. என்ன பண்ணிட்டு இருக்க? MBBS 4th இயர் படிக்கிறேன். உங்க அப்பா அம்மா பேர் என்ன? ராமச்சந்திரன், பார்வதி. அவங்க என்ன பண்றாங்க? அவங்க 2 பேரும் டாக்டர்ஸ். என்னங்க நீங்க எங்கேயா இருக்கீங்க? உங்களை நான் வீடு பூரா தேடிட்டேன். கவலைப்படாதம்மா, நான் உன்னை விட்டு எங்கேயும் பிரிய மாட்டேன். ஒன்று சரியா? சொல்லுங்க. அம்சாவை கொஞ்சம் கூப்பிடுறேன். ம். என்னப்பா கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா, நீ இன்னைக்கே ஊட்டிக்கு புறப்படு. என்னங்க தப்பா எடுத்துக்காதீங்க. மனசுக்கு ஆறுதலா இன்னும் 2 நாள் அவன் நம்ம கூட இருந்துட்டு போட்டுமே. என்னம்மா, எனக்கு மட்டும் அவன் மேல பிரியம் இல்லையா? ரொம்ப நாள் லீவ் போடக்கூடாது, அவன் படிப்பு கெட்டு போயிடும். அப்பா, இந்த நிலைமையில உங்க 2 பேரை தனியா விட்டுட்டு? நாங்க ஒன்றும் தனியா இல்லடா, நீ தான் இருக்கியே. அம்சா, அப்பா சொல்ற மாதிரி அங்க போய் இருந்து நல்லா படிக்கணும், கவனமா இருக்கணும், புரியுதா? போய் நல்லா படி. லட்சுமி, அவனுக்கு ஊருக்கு போக தேவையானதெல்லாம் எடுத்து வைமா. சரிங்க. இந்த கேஸ்ல நீங்க அப்ரூவரா மாறி இருக்கீங்க. உண்மை தவிர வேற எதுவும் சொல்றது இல்லைன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதனால என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அது வந்து என்ன சார் இது? பார்த்தா தெரியல? டெட் பாடி மாதிரி இருக்கு சார். டெட் பாடியே தான். இதை கிஸ் பண்ணா எந்த வித பிரச்சனையும் கிடையாது. கமான், கோ ஹெட். இத பார், இதான் உனக்கு லாஸ்ட் டெஸ்ட். இதுக்கப்புறம் நீ கம்ப்ளீட்லி ஃப்ரீ. கமான். Please, sir. Kiss it, man. Kiss it. Come on. Come on. Come on, do it, Jose. Hey, சொல்லிக்கிட்டே இருக்க. என்னடா ஃபிலிம் காட்டிட்டு? அடிக்காதீங்க சார். உங்களுக்கு நான் நைட் ஃபுல்லா கண்ணு முழிச்சு நோட்ஸ் எழுதி தரேன் சார். ப்ளீஸ் சார், அடிக்காதீங்க சார். ப்ளீஸ்.
டேய் பாவம் விட்டுறா. டேய் நீ சும்மா இரு. நான் சொல்லி இது வரைக்கும் எவனும் செய்யாம இருந்ததில்ல. இவனை எப்படி வழிக்கு கொண்டதுன்னு எனக்கு தெரியும். டேய் டேய் வேணாடா டேய். டேய் கையில சொல்றத செய்டா. தீவிரமா பண்ற. சார் நான் கிளாஸ்க்கே போகாம உங்களுக்கு நோட்ஸ் எழுதி தரேன் சார். அடிக்காதீங்க சார், வலிக்குது. டேய் சொல்லிக்கிட்டே இருக்க. எதுக்குடா பேசுற? ஏய் ஏந்திரா. இதான் சார் நடந்தது. மதியம் 3 மணிக்கு தீர்ப்பளிக்கப்படும். இருதரப்பு வாதத்தையும் வலுவான சாட்சியின் விளக்கத்தையும் கேட்ட பின்பு மூர்த்திதான் குற்றவாளி என்று இந்த கோர்ட் முடிவு செய்கிறது. இபிகோ 302 பிரிவின்படி மூர்த்திக்கு ஆயுள் தண்டனை விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. நான் தலையெழுத்துப்பா. ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு நான் உங்களுக்கு நியூ டைப் ஆஃப் எக்கனாமிக். ஏன் லண்டன்ல இருக்கீங்க? ஹம்சதுனி காலேஜ்க்கு வரது இல்லையா? ராஜா மாதிரி 2 குழந்தைங்க, அதுவும் வயித்த கிழிச்சி எடுத்தாங்க. அப்ப கூட நீ அந்த 2 குழந்தைகளையும் பார்த்து சந்தோஷம் தான் அனுபவப்பட்டேன். மதன் ஸ்காலர்ஷிப்ல படிக்கிறானே பெருமைப்பட்டேன். அது எப்படிங்க படிக்கிற பையனுக்கு கொலை செய்யற அளவுக்கு துணிச்சல் வந்தது? அது அவனை வளர்த்தவங்க தப்புமா. அவனை ஒரு மிருகமா வளர்த்துருக்காங்க. அவங்க அப்பா ஒரு டாக்டர், அவங்க அம்மா ஒரு டாக்டர், அவனையும் டாக்டர் ஆக்கணும்னு நினைச்சிருக்காங்க தவிர அவனை ஒரு நல்ல மனுஷனா வளர்க்கணும்னு நினைக்கல. என்ன பேசி என்ன பிரயோஜனம்? நம்ம மதனை இனிமே நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். மதன் அந்த கொலைக்கார பயலுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்க கூடாது, தூக்கு தண்டனை கொடுத்திருக்கணும். ஆமாமா, அப்பதான் மத்த தப்பு செய்யற பயிர்களுக்கும் இது பாடமா இருக்கும். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சத்ருபுஜம் பிரசன்னவதனம் த்யாயேத சர்வ விக்னோபசாந்தயே மமோபாத்யே சமஸ்த ஸ்ரீத்வார பரமேஸ்வரः. இப்போ தவசம் பண்ண போறாளே, பையன் பேர் என்ன? மூர்த்தி. நட்சத்திரம் என்ன? சதய நட்சத்திரம். கோத்திரம் சொல்லுங்க. சிவகோத்திரம். தோப்பனார் பேர் சொல்லுங்க. ராமச்சந்திரன். தாயார் பேர் சொல்லுங்க. பார்வதி. यते कर्माणां निष्ठप्रजा शिवगोत्रे भव मूर्तिनामेन मरणदेव्याभ्य यत कर्माणां नित्य कर्माणां करिष्यामि. டோன்ட் வரி டாக்டர், இந்த மேட்டரை எங்க பார் கவுன்சில் இருக்கிற அட்வொகேட்ஸ் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அவங்க எல்லாருக்குமே இந்த மேட்டர் ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணா டெஃபினட்டா ஜெயிக்கலாங்கிற அபிப்பிராயம் இருக்கு.
என்ன ஒண்ணும் சொல்லாம இருக்கீங்க? ஹைகோர்ட்டுக்கு போனா நிச்சயமா நமக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அப்ப டாக்டர், அப்பீல் ஃபைல் பண்ணிட்டுமா? வேண்டாங்க. என்ன வேண்டாமா? ஆமாங்க, வேண்டாம். எப்போ கீழ்கோர்ட்ல அவனை குற்றம் செஞ்சவன்னு சொல்லிட்டாங்களோ அவன் குற்றவாளிதான். அது இல்ல நிரூபிக்கத்தானே மேல்கோர்ட்டுக்கு போலான்னு சொல்றேன். இல்லங்க, குற்றவாளி தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். மேடம், உங்க பையன் மூர்த்தியை பத்தியா சொல்றீங்க? அவனை டாக்டருக்கு படிக்க அனுப்பிச்சது பல உயிர்களை காப்பாத்தான். ஆனா அவன் ஒரு பையன் அடிச்சு அவன் உயிரை எடுத்துட்டான். இந்த மனசுதாங்க அன்னைக்கு அவனை வாழ்த்தி படிக்க அனுப்பிச்சது. அதே மனசுதான் இன்னைக்கு அவன் மன்னிக்க முடியாத தப்பு செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சதும் தண்டனையை முழுக்க அனுபவிச்சே தீரணும்னு சொல்லுது. அம்மா, நீங்க வக்கீல் சார், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்கன்னு ஏன் சொல்றோம் தெரியுமா? மேல் கோர்ட்டுக்கு போக வேண்டாம்னு சொன்னமே, அதுக்கு மட்டும் இல்ல, அவனை பெத்து வளர்த்து டாக்டராக்க படிக்க அனுப்புனமே, அதுக்கும் சேர்த்துதான் மன்னிச்சிருங்கன்னு சொல்றோம். இங்க யாராவது நல்ல டாக்டர் இருக்காங்களா? அதான் ஏத்த மாதிரி கைராசான டாக்டர் இருக்காரு. அந்த ஆள் பையன் ஒரு கொலகாரனாச்சே. அதுக்காக அவர் எத்தனை உயிரை காப்பாத்திருக்காரு, எத்தனை பேரை குணப்படுத்திருக்காரு. அவர் 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் மேல ஆசைப்பட்டது உண்டா? நீங்களே சொல்லுங்க. அவர்கிட்ட சொந்தமா ஏதாவது கார் இருக்கா? உங்களுக்கு இப்ப பாட்டி வீடு தானே முக்கியம். போங்க போங்க பெரியவரே, ப்ளீஸ். நீங்க சொல்றது சரிதாங்க, அந்த டாக்டரே பாத்துக்கிறேன். அம்சா, நீ பண்றது ரொம்ப தப்புடா. டேய், உன் கூட பிறந்தனே கொண்டானுங்க, அவன் குடும்பத்தை விசுவாசம் பண்ணிடா. போடா. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு உனக்கு கேக்குறேன். ஏய் போடா, இந்த குடும்பத்தை பார்த்தா பாவமா இருக்குடா. ஓஹோ, அம்சதுணி காந்து உனக்கு சுண்டி இருக்குதாடா? பேசாத பேசாத, வாய் மூடு. ஏய், அன்னைக்கு லேடிஸ் ஹாஸ்டல்ல இருந்து எல்லாரும் நம்மள துரத்தி வரப்போ அந்த அம்மா எதுக்குடா நமக்கு அடைக்கல கொடுக்கணும்? ஏய், அன்னைக்கு துரத்திட்டு வந்தாங்களே அந்த வார்டன், அவங்க கிட்ட இல்லன்னு ஏன்டா போய் சொல்லணும்? எல்லாரும் போனப்புறம் அந்த டாக்டர் அம்மா எதுக்குடா நமக்கு அட்வைஸ் கொடுக்கணும்? யோசிச்சு பாருடா, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருடா. அந்த அம்மா மட்டும் நினைச்சிருந்தாங்கன்னா நம்மள ஒரு போலீஸ் லாக்கப்லயோ அல்லது காலேஜ் ஒரு டிசி கொடுத்து அமைச்சிருப்பாங்க. இப்ப சொல்றா, அந்த அம்மா நல்லவங்களா கேட்டவங்களான்னு. அந்த பையன் பண்ண தப்புக்கு அந்த அம்மா எப்படா காரணமாவாங்க? சாரிடா போடா. அந்த அம்மாவை பத்தி சரியா புரிஞ்சுக்காம நாங்கெல்லாம் சேர்ந்து தப்பு தப்பா பேசிட்டோம். அன்னைக்கு மட்டும் அவங்க ட்ரெஸ் கொடுக்குறேன்னா கோமணத்தோட தெரு தெருவா போய் நான் அசிங்கப்பட்டிருப்பேன். அந்த நன்றியை கூட மறந்துட்டு நானும் அவங்கள தப்பா பேசிட்டேன். சாரி. இன்னையிலேருந்து நாங்க எல்லாரும் உனக்கு சப்போர்ட்டா இருப்போம். ப்ளீஸ். நான் இப்ப என்ன பண்ண போறேன் தெரியுமா? ரொம்ப நாளா எனக்கு பழக்கப்பட்ட சைனீஸ் ஆவியோட டிரான்ஸ்லேட்ல போறேன். அதுக்கு முன்னாடி யாராவது உணர்ச்சி வசப்படாம அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியுமா? லைட் ஆஃப் பண்ணு. சிங் மங். சைனீஸ் மாந்திரிகர் தானே நீங்கள்? வாருங்கள், எனக்குள் வாருங்கள், எனக்குள் வாருங்கள். இவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில்களை அள்ளி தெளியுங்கள். உங்கள் கேள்விகளை தொடருங்கள். எங்களுக்கு அம்சாவும் அம்சதுனியும் ஒரே இடத்துல சந்தோஷமா இருக்கிறத பார்க்க முடியுமா? அதுக்கேண்ட மாறுபட்டுற கண்டிப்பா சேருவாங்க. எனக்கு தெரிஞ்ச 3 பெண்ணாவி இருக்கு, அவங்கள கூப்பிடுறேன். அவங்க கிட்ட உங்க கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆவிகளை நாங்க கூப்பிட முடியாது. அட பாவிகளா, அதையும் நான் தான் கூப்பிடணுமா? ரம்பா, ஊர்வசி, மேனகா, வாருங்கள் வாருங்கள். நான் சைனீஸ் மாந்திரிகனாச்சா? இவ்வளவு நேரம் தமிழ்ல பேசி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். எனக்கு விடை கொடுங்கள், நான் வருகிறேன். நீங்க சங்கில இருங்க இல்ல சக்கரத்துல இருங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை. ஆனா எங்க அம்சாவும் அம்சத்தோடையும் சந்தோஷமா இருக்கணும், அதான் எங்க எல்லாரோட ஆசையும். அது மட்டும் இல்ல, அவங்க எங்க இருக்காங்களோ அவங்கள போய் நாங்க நேர்ல பார்க்கணும். முடியுமா? தாராளமா. அங்க எனக்கு ஜோடி யாராவது இருப்பாங்களா?
அவங்க மட்டும் இல்ல அவங்க தோழிகளும் அங்கதான் இருக்காங்க. ரம்பா குட்லி கும்பா டேய் Sakai, 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 sakai. கூடுவாஞ்சேரியிலே அத்த பெத்த மாமையிலே கூடுவாஞ்சேரியிலே அத்த பெத்த மாமையிலே மீனம் பக்கம் தாண்டி தாண்டி பல்லா வரும். நாம 2 பேரும் போட்டோ எடுத்தா நல்லா வரும். அடி சினுக்கு சினுக்கு சினுக்குத்தான் இந்த சின்ன பொண்ணு எனக்குத்தான். அடி சினுக்கு சினுக்கு சினுக்குத்தான் இந்த சின்ன பொண்ணு எனக்குத்தான். அத்தைக்கு 3 பொண்ணு நீ எனக்கு 2 கண்ணு. அத்தைக்கு 3 பொண்ணு நீ எனக்கு 2 கண்ணு. 2 கண்ணு போதுமடி செங்கமலம். நான் கடலில் இறங்கி பிடிச்சிடுவேன் திமிங்கலம். ஏற்காடு வேர்க்குதடி ஏர் கூலர் கொதிக்குதடி. ஏற்காடு வேர்க்குதடி ஏர் கூலர் கொதிக்குதடி. ஒன்ன மட்டும் பார்த்து பார்த்து ஏங்குறேன். அடி ஒண்ணே ஒண்ணு மொத்தம் மட்டும் கேட்கிறேன். சினுக்கு சினுக்கு சினுக்குத்தா இந்த சில்வர் ஸ்டார் எனக்கு தாய். ஒன்னு நினைக்க நினைக்க இனிப்புத்தா இந்த நீல குயில் உனக்கு தான். வாசமுள்ள பொட்டு வச்சு வாடி புள்ள எட்டு வச்சு வண்ண வண்ண ஆடையில ஜொலிக்கிற. என் நெஞ்சு புண்ணாகும்படி சிரிக்கிற. எனக்குன்னு பிறந்தவரே மனசுக்குள்ள நுழைஞ்சவரே. எனக்குன்னு பிறந்தவரே மனசுக்குள்ள நுழைஞ்சவரே. கமகமக்கும் ஷாம்பு தாங்க குளிக்கிற. மதுரை மாதிரி கொழுந்து வாங்கி தாங்க மயங்குற. அடி சினுக்கு சினுக்கு சினுக்குத்தான் இந்த சின்ன பொண்ணு எனக்குத்தான். கலக்கு கலக்கு கலக்குத்தான் இந்த காங்கைய கால உனக்குத்தான். ஏரிக்கரை ஓரத்துல காத்து வாங்கி போறவரே. ஏரிக்கரை ஓரத்துல காத்து வாங்கி போறவரே. செங்கல்பட்டை தாண்டி தாங்க காஞ்சிபுரம். அன்னை காமாட்சி துணை இருந்தா தாலி வரும். அடி சினுக்கு சினுக்கு சினுக்குத்தான் இந்த சில்வர் ஸ்டார் எனக்கு தான். அடி சினுக்கு சினுக்கு சினுக்குத்தான் இந்த சில்வர் ஸ்டார் எனக்கு தான்.
என்னடா பாலாஜி தூங்கிட்டான்டா. அதுக்கு நான் என்ன பண்றது? இல்ல இல்ல என்னடா நொல்ல. டேய் நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? உங்களோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். அப்போ ஒன்று செய்ய, நீ ஹாஸ்டல்ல போய் வெயிட் பண்ணு. நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரி சரி சரி, நான் வந்துடுறேன். ஹம்சா சரி, எது எப்படியோ நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். நமக்கு ஹெல்ப் பண்ண ஆவிகளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். Thank you. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்க வேலை தான் முடிஞ்சு போச்சே. நீங்க மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? நாங்க மட்டும் சந்தோஷமா இருக்க வேண்டாமா? சரி, உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு இப்ப பசிக்குது. டேய், பாப்பாக்கு பசிக்குதாமே, பக்கத்துல உடுப்பி ஹோட்டல்ல போய் இட்லி வடை தோசை ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடு. எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், கஸ்தூரி தான் வேணும். ஐயோ, கஸ்தூரி ரொம்ப பிஸியா இருப்பாங்களே, இப்ப நான் அவங்களை எங்க போய் தேடுவேன்? பரவாயில்ல, உங்க ரத்தமாவது கொடுங்க. ரத்தம் தானே. இவனை பிடிச்சு எடுத்துக்கங்க. எங்களை யாரு கூப்பிட்டாங்களோ அவங்க ரத்தம் தான் வேணும். தெரியாம மன்னிச்சுங்க. என்னடாச்சி? ஏன்டா அப்படி கத்துற காச்சு மூச்சுன்னு? ஆவி. டேய் பாவி, நான்டா. அம்சா, நீயா? ஆவிகள் வந்து கனவுல என்ன ரொம்ப தொல்லை பண்ணிடுச்சு. ஆனா ஒரு சின்ன சந்தோஷம், அந்த கனவுல என் அம்சாவும் அம்சத்தோனியும் சந்தோஷமா இருக்கிறத நான் பார்த்தேன். சரி சரி, காலேஜுக்கு டைம் ஆச்சு, குளிச்சு புறப்பட. குளிக்காமலே போலாமே? சரி, குளிச்சுட்டு போலாம். ஓம் ஸ்ரீ சர்வரூபிணே நமஹ. ஓம் இஷ்டப்ரதாயினே நமஹ. ஸ்ரீ ஐயரே. மகாகாயே நமஹ. என் சின்ன பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அவன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. யாரு கொலை செஞ்சானே, அவனோட தம்பிக்கா? பரவாயில்ல, வா. கொஞ்சம் நில்லுங்கம்மா. ஏன் இரு, இவங்க 25வது ஆண்டு கல்யாண நாளைக்கு வர முடியலன்னு நீங்களே அர்ச்சனை செஞ்சு பிரசாதம் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்தீங்களே, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு அடிபட்டு இருந்த என் குழந்தை உயிரை காப்பாத்தின கடவுளே இவங்க தான். இவங்க பையனுக்கு அர்ச்சனை பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க, என்னங்க இது? செத்தவன் கூட பிறந்தவன இங்க இருக்கா? இவனே அர்ச்சனை பண்ண தப்புன்னு சொல்றான், பண்ண வேண்டியதானே? ஐயரே, நான் கேட்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க, கோச்சுக்காதீங்க. ஒரு நல்லவன் இறந்தா அவனுக்கு தவசம் பண்றீங்க, அதே ஒரு கொலகாரம் இறந்தா கூட அவனுக்கு தவசம் பண்றீங்க. இதுல எந்த விதமான வேறுபாடு இல்ல. இந்த சின்ன பையனோட அண்ணன் யாரையோ கொலை செஞ்சுட்டான்றதுக்காக இந்த பையனுக்கு அர்ச்சனை பண்ண மாட்டேன்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? சபாஷ், சரியான கேள்வி. இப்ப என்ன சொல்ல போறீங்க? ஐயோ, என்ன குழப்பறேன்? நான் என்ன சொல்ல முடியும்? இத்தனை பேர் சப்போர்ட் பண்றேன். சரி சரி, கோத்திரம் நட்சத்திரம் சொல்லுங்க, நான் அர்ச்சனை பண்ணிடுறேன். பேர் அசோக், மக நட்சத்திரம் சிம்மராசி. அசோக் நாமஹ சிம்மராசோ ஜாதஸ்ய மக நட்சத்திரே ஸ்ரீராவத்யே நமஸ்ய ஸ்ரீ துர்கா தேவி நமஸ்ய ஸ்ரீ சர்வாத்யா ஸ்ரீ மகாகாளி நம அர்ச்சன பரிமள மந்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி. ஹலோ, நான் ஹம்சவர்தன் பேசுறேன். நான் என்ன சொல்ல நீ கேப்பியா? சொல்லுங்க. இன்னும் 1 மணி நேரத்துல உங்க வீட்டு பக்கத்துல ஏரிக்கரை ஓரத்துல ஒரு பரந்த மரம் இருக்கே, அங்க வந்துடுறியா? ஓகே. பாய். ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேனா? எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறதுனே தெரியல. சொல்லுங்க. நீ ஏன் காலேஜ்க்கே வர மாட்டேங்கிற? உனக்கு படிக்க பிடிக்கலையா? சொல்லு. இல்ல, எனக்கு காலேஜ்க்கு வரத பிடிக்கல. அதான் ஏன்னு கேக்குறேன். என்ன பத்தி? உன்னை பத்தியும் உன் குடும்பத்தை பத்தியும் வெளியில என்ன பேசுறாங்க நல்லா தெரியும். அப்படி இருக்க என்னால எப்படிங்க காலேஜ்க்கு வர முடியும்? நடந்து முடிஞ்சதை மறந்துரு, இனி நடக்க போறத நினை. மறக்கிற மாதிரி அங்க நடந்திருக்கு. அன்னைக்கு நிலை வேற, இன்னைக்கு நிலை வேற. உன்னை யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, அதுக்கு நான் கேரண்டி. என்ன நம்பு. உங்களுக்கு எங்க இந்த கஷ்டம்? நீ காலேஜ்க்கு வரலனா தான் கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரியும் நீ நல்லா படிக்கக்கூடிய பொண்ணுன்னு. நீ பயப்படாம காலேஜ்க்கு வாயேன். முயற்சிக்கிறேன். முயற்சி இருக்கணும், ஆனா அதை ஜெயிச்சு காட்டணும். இப்படி பயந்து நடுங்கி தன்னை ஒரு சிறையில அடைச்சிக்க கூடாது, புரியுதா? டேய், எவ்வளவு நேரம் நிக்கிறது? நின்னு நின்னு காலெல்லாம் வலிக்குதுடா. அம்சா, காலேஜ் மணி அடிக்க 10 நிமிஷம் தான்டா இருக்கு. அம்சத்தோனி காணல. வந்துருவாடா, எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. டேய், இதோ வந்தாச்சா? பாத்தியா பாத்தியாடா? வா அம்சதுரை, உன் உறவுக்காக நாங்களா காத்துட்டு இருக்கோம். தேங்க்ஸ்.
சாரிடி அம்சப்பனி, உன்னை பத்தியும் உன் குடும்பத்தை பத்தியும் தப்பா பேசியிருந்தா எங்களை மன்னிச்சிரு. சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. யாரோ போட்டோ எடுக்கிறாங்க ஹம்சா. ஏய் யாரா நீ? இங்க வந்து யாரும் போடா. புறா போடா. தள்ளுங்க தள்ளுங்க. என்ன கூட்டங்க? தள்ளுங்க. என்ன கலட்டாங்க? டால் அம்சதுனை போட்டோ எடுக்கறான் சார். யார் பானே? நான் ஒரு பத்திரிக்கை ரிப்போர்ட்டர் சார். இந்த பொண்ணை போட்டோ எடுத்துட்டு சொல்லி எங்க எடிட்டர் இங்க அனுப்பிச்சு வச்சாரு. சார் இவங்களால தான் சார் அம்சதுனை பயந்துட்டு காலேஜுக்கே வர மாட்டேங்கிறா. ஐ நோ. இத பாருங்க, இனிமே இந்த மாதிரி முயற்சி எல்லாம் நீங்க ஈடுபடக்கூடாது. எங்க காலேஜுக்கு கெட்ட பேர் வரும். ஓகே, அந்த கேமரா கூட இந்தாங்க. இத பாருங்க, இந்த ஃபிலிம் ரோல 1 மணிக்கு பிரின்சிபால் ரூமுக்கு வந்து இதோட விலையை நீங்க வாங்கிட்டு போலாம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், கோ டு யுவர் கிளாसेस. அம்சா, உன் ஃப்ரெண்டை விட்டு கூப்பிட்டு அமிச்சியே, என்ன விஷயம்? ஏன், என்னாச்சு உனக்கு? ஏன் அழுற, சொல்லு. என் குடும்பத்தை பார்த்து பயந்துகிட்டு இருந்த நோயாளிகளை மறுபடியும் வந்து சிகிச்சை பண்ணிக்க வச்சிக்க. அன்னைக்கு கோயில்ல என் தம்பிக்கு அர்ச்சனை செய்ய மாட்டேன்னு ஐயரை வந்து அர்ச்சனை செய்ய வச்சிங்க. காலேஜுக்கு போக கூடாது அப்படி ஒரு மனநிலையில இருந்து காலேஜுக்கு வர வச்சீங்க. எனக்கு இப்படி நன்றி சொல்றதே தெரியல. என் மனசுக்கு எது சரின்னு பட்டுச்சோ அதானே செஞ்சேன். இதுக்கு போய் ஓகே ஓகே எல்லாத்தையும் மறந்துடணும். சரி, கமான். சரி சரி பாப்போம். ஏய் ஏய் ஆனந்த காற்றே ஆனந்த காற்றே, ஏன் இந்த சோகம் ஆனந்த காற்றே, உன்விழியோ நனைந்திருக்கும் என் இமையோ கொடை பிடிக்கும், ஊர் சொல்லில் பழி இருக்கும், வருந்தாதே வழி பிறக்கும். ஆனந்த காற்றே ஆனந்த காற்றே, ஏன் இந்த சோகம் ஆனந்த காற்றே. கடல் சிரித்தால் கரையினில் சங்கீதம், கனி சிரித்தால் அணில்களின் சங்கீதம், புலி சிரித்தால் சிலைகளில் சங்கீதம், உன் சிரிப்பா உலகத்தின் சங்கீதம். ஊர் சொன்ன வழி சொல் உறுத்தியதா, ஊரை கல்லை உப்பு கல் உரசியதா, மழை விட்ட மரத்தடி தூறுகின்ற தூறலை போல் மனசுக்குள் வருத்தமா மகிழ்ச்சியை உடுத்தமா. ஆனந்த காற்றே ஆனந்த காற்றே, ஏன் இந்த சோகம் ஆனந்த காற்றே. நனைந்திருக்கும் என் இமையோ குடை பிடிக்கும், ஊர் சொல்லில் பழி இருக்கும், வருந்தாதே வழி பிறக்கும். ஆனந்த காற்றே ஆனந்த காற்றே, ஏன் இந்த சோகம்
போகும் ஆனந்த காற்றே. மே ஐ கமின் சார்? எஸ் கமின். வாமா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ. என்ன செய்யணும் சொல்லுங்க. இந்த காலேஜ் சார்பா மதன் அறக்கட்டளைக்கு நிதி திரட்டி உதவி செய்யறதா தெரிய வந்தது. ஆமா, அந்த அறக்கட்டளையோட ஸ்தாபகர் என்னுடைய காலேஜ் மேட், ரொம்ப நல்லவர். அவரோட நோக்கமும் நல்லா இருக்கு. சர்டன்லி. இது எங்க குடும்பத்தோட கலெக்ஷன். அது என்ன அப்படி சொல்றீங்க கலெக்ஷன்? ஆமா சார், நானும் என் ஹஸ்பண்டும் இப்படி ஒரு காரியம் பண்ண போறோம்னு பேசிட்டு இருந்தப்போ என் பொண்ணு பிடிவாதமா தன்னோட 4 வளையலையும் செயினையும் எடுத்துக்கங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணா. என் பையன் தன்னோட செயினையும் கட்டி கொடுத்துட்டான். அது எல்லாத்தையும் சேர்த்துதான் 1 lakh எடுத்துட்டு வந்திருக்கோம். வாட் an ஐடியல் ஃபேமிலி. உதவுற பண்பு எல்லாருக்கும் இருக்காது. தயவு செய்து இது வாங்கிக்கங்க, சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருங்க. நீங்க ஒரு சின்ன உதவி செய்யணும். ஏதாவது அட்மிஷனா? நோ ஓமிஷன். நாங்க தான் இந்த பணத்தை கொடுத்தோங்கிறத உங்க ஃப்ரெண்டு கிட்ட, ஐ எம் சாரி, இந்த அறக்கட்டளை ஸ்தாபகர் கிட்ட சொல்ல வேண்டாம். ஆமா, இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்துக்கிறீங்க, ஏன் சொல்ல வேணாம்னு சொல்றீங்க? அது அப்ப நாங்க கிளம்புறோம் சார். ஓகே, ஒரு விஷயம், இந்த பணம் முடிப்ப வர்ற 9ஆம் தேதி இங்கேயே கொடுக்கறதா இருக்கும். நீங்க 2 பேரும் கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும். வேண்டாம் சார், என் ஒய்ஃப் விருப்பப்படி இந்த தொகையை நாங்க தான் கொடுத்தோங்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம் சார். அது ஏன்? ப்ளீஸ் சார். ஏன் ஜோசியக்கார 9 இது போல பல கொள்ள பேசுங்க, கொஞ்சம் பேசி பாப்போம். தேவையானது ஜோஷம் பார்க்கறது கை வேக பார்க்கறது. ஜோஷம் பார்க்கறது 10 ரூபா, ஜாதகம் பார்க்கறது 20 ரூபா, உனவர் பேர் சில்லு. இது எப்படி இருக்கு? ஒழுங்கா தானே இருந்த. சும்மா இரு மாமா, அப்பெல்லாம் சொல்லாத, எனக்கு வெக்கமா இருக்கும். எங்க அப்பா என்ன பண்ணா, ஒரு குடம் தண்ணி ஊத்துனா, இந்த ஊமையம் பிறந்தான், ஜோசியக்காரன் பிறந்தான், 9 குடத்தை ஒரேதா ஊத்திட்டேன், அதான் நான் பிறந்தேன். ஏய், ரொம்ப கடிக்காதடா, பல்லாம் கொட்டிட போகுது. டேய் சத்தம் போடுடா, ஏய் சவுண்ட் கேக்குதுடா. ஏய் ஓடி 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 ஓடி. இது போடு. போட விடாத. செல்ல. யார் புடிங்களே? ப்ளீஸ். ஹே வாடா. செல்லடா. வெச்சி வா. இப்ப நீ குடிக்க போறியா இல்லையா? தர முடியாது. ஐயோ. யாராவது புடிங்களே? புடி புடி. குடுடா. ஐயோ குடு. நீங்க தான் புடி புடி ஓடி வந்ததா? என்னடா தப்பு பண்ண? ஒண்ணில்ல. அக்கா ஒரு மை. பாய் முடுறா. பாவம், சின்ன பையனை எங்க மிரட்டுறீங்க? ஏய், அப்ப எதுக்கு ஓடி வந்த சொல்லு. உன்னை கொன்னுடுவேன். ஏங்க அவனை சத்தம் போடுறீங்க? இப்பவே நான் அவனை கண்டிச்சாதான் நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பு பண்ண மாட்டான். இல்ல, அவனு தப்பு செய்யல. அப்படின்னா நீங்க அவனை விரட்டிட்டு வந்தது? அங்கிள், அக்கா ஒரு மயில இருக்க புக்குக்குள்ள பத்திரமா வச்சிருந்தாங்களா, அதை எடுத்து பார்த்தா எடுக்கூட பின்னாடியே தோத்திட்டு வந்துட்டாங்க. பையில இருக்கா? இங்க பாருங்க, இப்ப என்ன சொல்லுவீங்க? இந்த மயில் இறக நம்ம எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கோமே, வம்சம் தப்பா எடுத்துக்கு வரா. ஒன்னும் சேரவே முடியாது. பின்ன ஏன் இந்த மயில இருக்க பத்திரமா வச்சிருக்க?